படிக்க நேரம் இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸ் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கிறேன் நானு. போஸ்ட்மேன் இப்ப கிடையாது ஊருக்குள்ள. இந்த போஸ்ட்மேன் இப்ப எனக்காக இதுக்காங்க போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு அட்வத்துல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டாங்க. இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க, கண்டிப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் ஏதாவது சில வான் பண்றாங்க வந்து பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார் நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு லாஸ் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இந்த ரட்டுங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது. இப்ப ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஒருத்தர் தாடியோட வந்தாரு. என்னன்னே தாடியோட இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது. ஓகே, அப்பனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிருப்பாரு, பரவாயில்ல தாடியோடய நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்துல அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா? கேட்டு. எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन ஃபார் யூ. இப்பலாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்ல, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதான் இது எனக்கு. லெட்டர் படிக்க நேரம் இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸ் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கிறேன் நானு. போஸ்ட்மேன் இப்ப கிடையாது ஊருக்குள்ள. இந்த போஸ்ட்மேன் இப்ப எனக்காக இதுக்காங்க போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு அட்வத்துல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டாங்க. இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க, கண்டிப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் ஏதாவது சில வான் பண்றாங்க வந்து பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார் நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு லாஸ் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இந்த ரட்டுங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது. இப்ப ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்க லெட்டரை வந்து நேமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்ட முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல லெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குமிச்சு ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜா வாங்கிட்டு உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவங்க உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு. லெட்டர் போட்டவங்க நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க நான் வாழ வச்ச லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து எங்க இதா இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதானா? சரி, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துல 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம், 1 ஸ்டார் சிங்கம்புலி, 2வது ஸ்டார் வந்து முருகானந்தம், 3வது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்கல வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. 2 பேரும் டைரக்டர் சிங்கம்புலி சார் நடிக்க போனா என்ன ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாமே
ரூம்ல இருக்கோம் ஒரு டைலாக் சொன்னாங்க, சார் தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு நடிக்கல சார். அவ்வளவு ரேக் பண்ணிருக்கீங்க. வேலைக்கு வாங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்தர் வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு. மேல வாங்க. பாத்தியா விக்கலி தெரியல பாத்தியா? கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றல மக்கள்கிட்ட. அவளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அத நான் சொன்னேன், சார் இங்க வாங்க, உங்களை போல எனக்கு வராது, நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க, உங்க என்ன நீங்க நடிப்புல ஊர்னவங்க, அது எனக்கு அதெல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி கலப்பட பாத்துறாங்களே, நாங்க அதுக்கு வர சரி நினைச்சுட்டு அவங்க கூட. சிங்கமணி ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது ஒரு 15 days முன்னாடி அண்ணே அடுத்து ஒரு 5 days கழிச்சு ஒரு 10 days ஒரு டேட் வேணுமே அப்படின்னு. என்னங்களா கூப்பிடுறீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு பெங்களூர்ல வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, சரி, இந்த படத்துல நடிச்ச அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணது விடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருந்தாங்க. அவங்க உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? எல்லாரும் நல்ல பாசமா இருந்தாங்க. நம்ம சார் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். பேர் தான் தெரியல. வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அவ்வளவு தூரம் என் மேல வந்து நம்பிக்கை, அன்பு. 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல படிக்கணும் தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன். 2K லவ் டுடே லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு. அதான் 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து நடிச்சேன். ஆனந்த் சொல்லலையாடா நீ? இங்க ஆனந்த் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததால என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ்வின முதல் படம் நடிக்க வச்சீங்க, அதுக்கு 2வது படம் நடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட் கொடுங்க. ஆனா எல்லாம் இப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் அந்த காவேரி கிணறு கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்ப வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்க வீட்டுல இருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நானும் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்ல சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என்ன காரணமா இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிருங்க. நீங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலன்னு காரணத்தை சொல்லிருங்க. அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது நானும் சுசீந்திரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெள்ளடா கபடி பண்ணார் ஹிட்டு, நான்மாவில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அசிஸ்டன்டாக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அந்த பாண்டி நாடு ஹிட்டு. ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா. நான் அப்படியே டக்குன்னு பார்க்காத மாதிரி இருந்துருவேன். இவர் வேற ஓயாம படம் பண்றாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசாரன்னு படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினவர் இவரு. அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்ல, இது வந்து காமெடியா சொல்றேன். மத்தபடி ஒரு தடவை இருந்ததை கேட்டாங்க. சொல்றேன் கண்டிப்பா சார். இல்ல சார், அது வீட்டுல கூட சொல்லுவாங்க, நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா சுசீந்திரன் சாரை பாரு, 1-2வது பண்ணியா அப்படின்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவரு. இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு, ஊர்ல கோயம்புத்தூர்ல இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, 7 மணிக்கு ரெடியா இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, 7 மணிக்கு நான் வந்து ரெடியா இருந்தேன். எங்க இருக்கீங்க? ரெடியா இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்ல காணாம அப்படின்னு. இல்ல சார், நான் ரூம்ல ரெடியா இருக்கேன். ஐயோ, நீங்க ஸ்பாட்ல ரெடியா இருக்கீங்க அப்படின்னாரு. ஐயா 7 மணி சார், சரசன 7:15 வந்து நின்று பார்த்தா 7:15 உள்ள பார்த்தா பரபரப்பா இருக்கு, ஆக்ஷன் சவுண்ட் கேட்குது. என்னங்க அப்படின்னு. ஏங்க 6:30 ரெடி ஆகி போயிட்டு இருக்கோம், ஒரு சீன் முடிச்சு வச்சுக்கோங்க. ஐயோ, ஓடி வந்தா கேமரா மேல உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு காலைல ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன். இப்ப இந்த விஷயத்தை வெளியில சொன்னாலும் வீட்டுல பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு.
அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போனவொடனே பயங்கர விறுவிறுவிறு நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க. 10 days-ஆ ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார். உங்களுக்கு விக்ரம்ன்றத எப்படி மெயின்டைன் பண்றீங்க? சத்தியமா விக்கல, உண்மையான முடியுங்க. ஆனா முடி பிடிச்சிருங்க சொன்ன எழுதாரு பாருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாவே எது சொன்னாலும் செஞ்சிருவாப்ல. நல்ல வேலை. ஆனா சட்டை கட்டுங்க காட்டி விட்டுருவாப்ல. இது ஸ்டூடியோ பார்ல கூட நடந்துச்சு சார். ஏதாவது சட்டை காட்டி விட்டாப்ல. நானும் சிங்கம் எல்லாம் முடிவு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லிட்டு அண்ணே அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமா பேசி நீங்க சொல்லிருப்பீங்க, பண்ணி பாத்துங்க. கட்டேசா எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லுவாப்ல. அதை அண்ணே அதை சொல்லக்கூடாதுன்னு. அதனால இப்ப என்ன நானும் சொன்னா சீமன் என்ன சொன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்ப சொல்லாம வந்துருவாரு. அண்ணே சொல்லிருக்க அப்ப சொல்லாம வந்துருவாரு. சூப்பரா இவரு விட்டாங்க மறுபடியும் வந்துருவாரு. 2K லவ் ஸ்டோரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்ல நீங்க யங்ஸ்டர் தான். ஆமாமா, என்ன 70s தானே நீங்க. 90sங்கிற கதாபாத்திரத்தை தான் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷன்ல வந்துட்டாரு. அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிடுறேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுங்களை பார்த்திருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். தனிப்பட்ட மாதிரி இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க. ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியா பசங்களை சொன்னாலும் சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லி வராமா அவரு. இடையில இது அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, முருகானந்தா நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க. சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்புரம் நான் எல்லாம் பேசுறோம். வினோதினி மேடம் சொல்றாங்க, வாங்க போக நீங்க பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாசையா மாறிடும். என்னங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு அவங்க ரொம்ப பேசாதீங்க, குறவன் குறைச்சி பேசுற மாதிரி ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டா ஏனுங்க அந்த லெவல்ல இருக்கு அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம், நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவ பசங்க இல்ல கோயம்புத்தூர் பசங்கிற மாதிரி மிக்சர்ல ஒண்ணு பேசி அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் பண்ணிருக்கோம். ஆமா, ஆக்சுவலி வந்து 3 பேரு காம்பினேஷன் சிங்கமணியன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சது இல்ல. சிங்கமணியன்னு முருகானந்தம் அண்ணனுக்கு வந்து 4 பேர் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களா ரசரியா வரலையா? அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு. ஏன்னா 2-3 பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியா அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜ் அண்ணன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பா ப்ரொடியூசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலா படம் ஹிட் போனாதான் அதுன்னு. நீங்க நல்ல நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட். இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பாத்தீங்களா? ஆமாம் சார். அதை பத்தி சொல்லாமே. சூப்பரா இருந்துச்சு சார். கேமராமேன் அதான் 7 நீங்க சாப்பிட்டு வச்சா அவர் 6 வண்டியில ஏறி உட்காந்துருப்பாப்புல கிரேன்ல. ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு, சார் எல்லாம் டிஐ எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்னு கேட்டேன். இல்ல இனிமே தான் டிஐ எல்லாம் பண்ண போறோம், அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு டீட்டெயிலா இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வரீங்க சார், சூப்பரா இருந்துச்சு. இம்மான் அப்பா வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்ல வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் வர. இல்ல அதான் பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லுங்க சார். சொல்ல பாடு சார். அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு. அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்பது கெட்டு போவதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டுல வர்றது வந்து சூப்பரா இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும் அவரு. சொல்லுங்க. 96 சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்தாது அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக் தெரியும். 96 பாட்டுங்கிறது எவ்வளவு பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை விட அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு முகவரி அந்த பாடல் தான். என்ன சொல்றீங்க? படம் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் டைரக்டர்? அவங்களுக்கு பேரை நான் வச்சா தானே நாளைக்கு டைரக்டா இருக்கும்போது
அந்த அந்த 96 வேற யாராவது அந்த உமா பாட்டி கூப்பிட்டு ஐயோ இவங்கள்ட்ட கூப்பிட்டோமே தெரியல வழி இல்லாம அவங்களுக்கு கார்த்திகனை தான். ஓகே, அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிடணும். ஓகே, இப்ப டப்பிங் இருக்கு, அப்படி நீங்க கிளம்புறீங்களா? வீட்டுக்குலாம் போக கூடாது, இல்ல அப்படியே வந்துடுறேன். அப்படியே வர வேணும், அப்படி நீங்க போலாம். சரி, யார் கூட வரப்போறீங்க? டேய் வண்டியில ஏற்றி அனுப்புங்கடா. ஓகே, நன்றி, தேங்க்யூ சார். கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் வந்து படத்துல வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னா, எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சாருடைய ஹீரோவை பண்ற ஐடியா இருக்கான்னு இல்லை காமெடியா சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு, எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா நடிகருக்கும் வாழ்த்து. நன்றி. ஜிபி முத்தண்ணனுக்கு பலத்த கரவசை. லவ் யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.